ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 3 monthsக்கு மேலே ஆயிடுச்சு. என்னோடய ட்ரைபாட் உடஞ்சதுனால என்னால் புதுசாக எதுவும் வீடியோ எடுத்து போட முடியல. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்ஸும் இருந்ததுனால கண்டினியூஸாக என்னால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்தமான் டூர் போயிருந்தப்போ Day 1 ஆஃப் அந்தமானில் நாங்கள் எங்கெல்லாம் போயிருந்தோம் அப்படிங்கிறத இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை ஏர்போர்ட்லேருந்து January 4, 2025 மார்னிங் 7:40 AM அகாஷா ஏர் ஃப்ளைட் மூலமாக கிளம்பி அந்தமானில் இருக்கிற போர்ட் பிளேருக்கு 9:40 AMக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த அந்தமான் ட்ரிப் ஃபுல் அண்ட் ஃபுல் நானே செல்ஃபாக அரேஞ்ச் பண்ணது. அதாவது ஃப்ளைட் டிக்கெட்டில் இருந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ரூம் புக் பண்ணுறதுலேருந்து சைட் விசிட் எல்லாமே நானே பிளான் பண்ணி நானே அரேஞ்ச் பண்ணது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சீரீஸோட லாஸ்ட் சீரீஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் வரப்போகிற இந்த அந்தமான் சீரீஸை நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் அந்தமான் டூர் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ட்ராவல் ஏஜென்சி இல்லாமலே நீங்களாக செல்ஃபாக எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டோட கேபிட்டல் சிட்டியான போர்ட் பிளேர், அதாவது ஸ்ரீ விஜயபுரத்தில் இருக்கிற வீர் சாவர்கர் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே டூரிஸ்ட்டுக்கு கேப் புக் பண்ணுறதுக்காக ஒரு கவுண்ட்ரு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கவுண்டர்லேயே நம்ம கேப் புக் பண்ணிக்கலாம். மினிமம் ஃபேர் கேபுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே நாங்கள் தங்கியிருந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருந்தது. ஸோ 10 minutesலேயே நாங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த இந்த ஹோம் ஸ்டேயோட பேக் சைட் பால்கனி வெளியே பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ட்டோட ஃபுல் வியூவும் தெரியும். அஸ்வின் இந்த வியூவை ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். ஏன்னா அப்பப்போ ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுறதும் டேக் ஆஃப் ஆகுறதும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். ஸோ இந்த ஹோம் ஸ்டேயோட லொக்கேஷன், அதுக்கப்புறம் இதோட ரெண்ட்டு, இதோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட் சீரீஸில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சீரீஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டுருங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், சென்னை ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் 5:30 AMக்குலாம் வந்துட்டோம். 7:40 AMக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு அந்தமானுக்கு. ஸோ ஃப்ளைட்டில் வச்சு ஒரு கோல்டு காஃபி மட்டும் குடிச்சிக்கிட்டோம். இந்த ரூமுக்கு நாங்கள் செக்இன் ஆகிறதுக்கு மார்னிங் 11 AM ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ரூமில் தங்கியிருந்த கெஸ்ட் வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் ரூமை க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு 1/2 hour டைம் எடுத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் நாங்கள் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் ஒரு 1.5 மணி நேரம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 12:30 மணி போல் நாங்கள் கேப் புக் பண்ணி ஹோட்டலுக்கு லஞ்ச் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து வந்த கேப் டிரைவரோட மொபைல் நம்பர் வாங்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே வெளியில் போனாலும் அதே நம்பருக்கு கால் பண்ணி கேப் புக் பண்ணிக்கிட்டோம். அவங்க வேறு கேப் எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த கேப் டிரைவர் பெங்காலி, அவருக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்படிங்கிறனால நான் இங்கிலீஷ் வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் அதிகமாக பேசப்படுற மொழிகளில் முதலிடத்தில் இருக்கிறது பெங்காலி, செகண்டு ஹிந்தி, தேர்ட் இங்கிலீஷ், ஃபோர்த்து தமிழ் இருக்குது, 5th தெலுங்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மலையாளம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள லோக்கல்ஸ்க்கு ஹிந்தி தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ் தெரியவே இல்லை. ஒரு சில லோக்கல்ஸ்க்குலாம் சுத்தமாக இங்கிலீஷ் தெரியவே இல்லை. ஆனாலும் நாங்கள் இங்கிலீஷ் வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு ஹிந்தி அவ்வளோவா பேச வராது. ஸோ லாங்குவேஜ் அங்கே ஒரு பேரியர் கிடையாது. உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரிலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். லஞ்சு முடிச்சுட்டு மதியானம் ஒரு 2:30 மணிக்கு நாங்கள் அந்தமானில் இருக்கிற செல்லுலார் ஜெயிலை தான் விசிட் பண்ண போயிருந்தோம். இந்த செல்லுலார் ஜெயிலை விசிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோட்டோ கேலரி இருக்குது. இந்த கேலரியில் நம்ம இந்திய விடுதலைக்காக போராடின நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், எஸ்பெஷலி ஆங்கிலேயர்களால் இந்த செல்லுலார் ஜெயிலில் அடைக்கப்பட்ட நம்ம இந்திய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஃபோட்டோஸ், அவங்க மேற்கொண்ட விடுதலை போராட்டங்கள், புரட்சிகள், அதனுடைய காலகட்டங்கள், அதனால் அவங்க மேலே தொடுக்கப்பட்ட வழக்குகள், அவங்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகள், இரத்த சாட்சியாக அவங்க மறிச்சது, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த ஃபோட்டோஸ் அண்ட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு உடம்பெல்லாம் உண்மையிலே ரொம்ப புல்லரிச்சு போச்சு. என்னதான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி நம்ம பாடப்புத்தகங்கள்லையும் நாளேடுகள்லையும் படிச்சிருந்தாலும் இந்த இடத்துக்கு அவங்க உண்மையிலேயே ரத்தம் சிந்தி மறித்த இந்த இடத்துக்கு வரும்போது தான் அவங்களுடைய வழிகளும் தியாகங்களையும் உண்மையிலேயே உணர முடியுது. நம்ம இந்திய விடுதலைக்காக அவங்க மேற்கொண்ட விடாமுயற்சிகள், போராட்டங்கள், புரட்சிகள், தியாகங்கள், அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், வழிகள், அவங்களுடைய இழப்புகள், இதெல்லாம் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. இந்தியர்களாகிய நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து உணர வேண்டிய ஒரு இடம் இந்த செல்லுலார் ஜெயில்.
இவ்வளோ கஷ்டப்பட்டு நம் முன்னோர்கள் நம்மளுக்கு வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரத்தை நம்மள எத்தனை பேர் மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த கேலரியில் இருக்கிற வரலாற்று குறிப்புகளை முழுவதுமாக படிக்கிறதுக்கு குறைஞ்சது நம்மளுக்கு 3 ஹவர்ஸாவது வேணும். இந்த ஃபோட்டோ கேலரி விட்டு வெளியே வந்தோன்னா இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில், அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட் சைடில் ஒரு சின்ன ஆர்ட் கேலரி வச்சுருக்குறாங்க. இந்த ஆர்ட் கேலரியில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், இந்த சிறையில் அடைக்கப்பட்ட நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அணிஞ்சிருந்த ஒரிஜினல் அந்த சிறை யூனிஃபார்ம், கை கால்களில் போடப்பட்ட விலங்குகள், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காவல்காரர்களோட யூனிஃபார்ம், அவங்க யூஸ் பண்ண ஆயுதங்கள், இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க டிஸ்பிளேயில். அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ், அந்த காலகட்டங்களில் வந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாமே டிஸ்பிளேயில் வச்சுருக்குறாங்க. இதுதான் இந்த செல்லுலார் ஜெயிலோட மாடல் மினியேச்சர். ஆரம்பத்தில் இந்த செல்லுலார் ஜெயில் இப்படி தான், அதாவது மேலேருந்து பார்க்கும்போது ஒரு சைக்கிள் சக்கரத்தில் உள்ள அந்த ஸ்போக்ஸ் கம்பிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி 7 பிளாக்ஸாக இதை பிரித்து கட்டியிருக்கிறாங்க. அந்த 7 பிளாக்ஸுமே நடுப்பகுதியில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி, நடுவில் வந்து ஒரு பெரிய வாட்ச் டவர் இருக்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இந்த 7 பிளாக்ஸில் இப்போ 3 பிளாக்ஸ் மட்டும்தான் ரிமைன் ஆகிருக்கு. இந்த பிளாக்ஸை விங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ இதோட 2 விங்ஸை ஜாப்பனீஸ் வந்து டெமாலிஷ் பண்ணி அதில் உள்ள செங்கல்களை எடுத்து ஜாப்பனீஸ் பங்கர்ஸ், அதாவது பதுங்குக்குழி கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 1950s இந்த செல்லுலார் ஜெயிலுக்கு பின்னாடி இருக்கிற கோவிந்த் பல்லப்பன் ஹாஸ்பிட்டலுக்கு வழி அமைக்கிற விதமாக 2 விங்ஸை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே டெமாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஞ்சி இருக்கிறது இப்போது 3 விங்ஸ் தான் இந்த செல்லுலார் ஜெயிலில். இப்போ நாம் என்ட்ரன்ஸை கடந்து ஜெயில் கேம்பஸ்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த விஷுவல்ஸை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த விங்ஸில் 3 விங்ஸில் 104 செல்ஸும், அடுத்த 3 விங்ஸில் 103 செல்ஸும், அடுத்த ஒரு விங்கில் பார்த்திங்கன்னா 102 செல்ஸ் வீதமாக டோட்டலாக 723 செல்ஸ் இந்த ஜெயிலில் இருந்திருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 27 செல்ஸை ஸ்டோர் ரூமாகவும் ஹாஸ்பிட்டல், அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி 696 செல்ஸை வந்து சிறை கைதிகளை அடைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சிறை கட்டிடங்கள் முழுவதுமே சிறை கைதிகளை வைத்தே கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த காலாபாணி ஜெயில் 1896ஆம் ஆண்டு கட்ட தொடங்கி 1906ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் உள்ள ஒவ்வொரு அறைகளும் 4.5 மீட்டர் நீளமும் 2.25 மீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்குது. 1909 1938 வரைக்கு கிட்டத்தட்ட 585 புரட்சியாளர்களும் விடுதலை வீரர்களும் இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 68% பேர், அதாவது 398 பேர் பிரிக்கப்படாத பெங்காலை சேர்ந்தவங்க. நான் முன்னரே சொல்லியிருந்தேன், இந்த ஜெயில் ஃபோட்டோ கேலரியில் இருக்கிற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் புரட்சியாளர்களில் 3/4 பேர் பெங்காலை சேர்ந்தவங்க அப்படின்னு. அப்போது பிரிட்டிஷ் இந்தியாவோட கேபிட்டலாக கல்கட்டா இருந்ததுனால பெங்காலில் உள்ள புரட்சியாளர்கள் நிறைய பேர் கைது செய்யப்பட்டு இந்த காலாபாணி ஜெயிலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. 1906 இருந்து 1939 வரைக்கும் கிட்டத்தட்ட 80,000 பேர் கைது செய்யப்பட்டு இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஜெயில் கேம்பஸில் இருக்கிற ஒரு ஷெட் இது. இதில் பார்த்திங்கன்னா இந்த சிறை கைதிகள் என்ன மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சாங்க, அப்புறம் அவங்கள எப்படிலாம் சித்திரவதை பண்ணாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்டாச்சுஸ் மூலமாக டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க.
இந்த கேம்பஸ்குள்ளே இன்னொரு ஷெட்டு இருந்தது. அதில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் போய் பார்க்கல. ஏன்னா சன்செட் பார்க்கறதுக்கு டைம் ஆகிட்டுன்னு எங்கள் கேப் டிரைவர் 2-3 தடவை கால் பண்ணி அவசரப்படுத்திட்டாரு. அதனால் இதை மட்டும் ஃபைனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். கண்டிப்பாக நான் இன்னொரு தடவை அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் விசிட் பண்ணுவேன். அப்போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த 6 டேஸ் எங்களுக்கு நிஜமாகவே பத்தலை. ஃபுல் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது நம்மளுக்கு 10 டேஸாவது வேணும். அப்போ தான் ரிலாக்ஸாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இந்த செல்லுலார் ஜெயில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் அப்படிங்கிறனால இது என்ஜாய் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது. நம்ம இந்திய விடுதலை போராட்டத்தின் ஒரு பகுதியை நம்ம உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு தளமாக தான் இது இருக்குது. இந்த காலாப்பனி ஜெயில் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் இருந்தாலோ தவறுதலாக நான் ஏதாவது கன்வே பண்ணியிருந்தாலோ கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களில் சிலருக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கலாம், சிலருக்கு போரிங்காக இருக்கலாம். போரிங்காக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் இக்னோர். ஏற்கனவே வீடியோ 10 மினிட்ஸ் தாண்டி ஓடிட்டுருக்கு. அதனால் Day 1 ஆஃப் அந்தமான Part 1 Part 2ன்னு பிரிக்கலான்னு இருக்கிறேன். ஸோ Part 2ல் ஈவினிங் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ என்னோடய லைஃப் மெமரிஸில் இந்த வீடியோவும் ஆட் ஆகுறதுங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.